கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. ஆண்டவர் குறையில்லாதபடி நிறைவாக்குகிற தேவன். கரங்களை தட்டுவோம், உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்,
வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அதுதான் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை அடைந்தேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் போற்றி துதிப்போம் என் தேவனை என்று பாடலை பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் எடுத்தும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் எடுத்தும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே, நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியிலும் காக்கும் தேவன் கரம் கொண்டு மார்பில் சாய்ந்திருப்படியாய் அவருடைய அன்பை நான் என்றுமே பாடுவேன். எல்லாரும் உற்சாகமாய் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் செல்வனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் செல்வனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே, ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினோம் நான் வரவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினோம் நான் வரவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று கூறுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று கூறுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம்.
கண்ணீர் இல்லை, உன் குடும்பத்தில் கவலை இல்லை. யாருக்காய் அழுகிறாய்? யாருக்காய் வேதனைப்படுகிறாய்? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவருக்கு தெரியும் உன் காரியங்கள் என்ன என்று கவலைப்படுகிறாயா? ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிற தேவன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் அவளோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். எல்லாவற்றிலும் மேலானவர் என் இயேசு ஒருவரே. அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர் சொல்லுகின்ற காரியத்தை சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இவைகளாக இருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், ஒருவேளை செவிசாய்க்கிறவளாய் இருப்பது உண்மை என்றால் நம்முடைய குடும்பங்களில் சமாதானமற்ற நிலைமை கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்கவில்லை. அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்பது உண்மை என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்டும் கண்டும் அடைந்தும் என்றதான வார்த்தை, அவர் நமக்கு கற்பிக்கின்ற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல், நீ என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இவைகளாய் இருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கேட்டும் அடைந்தும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான காரியம், அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நாம் அடைய வேண்டும். அதுதான் கற்றுக்கொள்கிறதான காரியத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, முதல் வசனத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவினொடியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த முதல் வசனம் சொல்கிறது, அது உலகம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவின் வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், அது உலகம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே நாம் ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம், பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் வேர்ல்டு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது செய்வதெல்லாம் வாய்க்கப்படுகிறது. அதுதான் நீ கற்று அடைந்து. நீ கற்றுக்கொள்கின்ற காரியத்தை நீ அடைகிறாய். நீ கேட்கின்ற காரியத்தை நீ பெற்றுக்கொள்கிறாய். தேவன் அழகாய் சொல்கிறார், நடவாமல் நிற்காமல் உட்காராமல். அதுதான் நாம் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் இங்கே தீமோத்தேயுவில் சொல்லும்போது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் வேண்டுமென்றால் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். போதும், இவ்வளவு நாள் உலகத்தோடு கூட இணைக்கப்பட்ட நாட்கள், காரியங்கள் போதும். அதுதான் நடவாமல் நிற்காமல் உட்காராமல், அதுதான் உலகம். அந்த சங்கீதம் முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது உலகம் என்று சொல்லுகிறது. அடுத்த வசனம் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை. இரவும் பகலும் நீ ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிப்பது உண்மை என்றால் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் நிச்சயித்து கொண்டவர்களில், நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நிலைத்திரு. வாசிங்கள்.
அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் நீ இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டாய். நாம் யாரிடத்தில் கற்றுக்கொண்டோம்? என் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டோம். அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்திற்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை தான். வேதம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறது. நிலைத்திரு. நாம் நிலைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் இன்னுமாய் வாய்க்க பெறவில்லை? ஏன் இன்னுமாய் என்னுடைய இல்லத்திலே என் குடும்பத்திலே எனக்கு தேவ சமாதானம் இல்லை என்றால் நாம் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளவில்லை. நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு தேவஜனமே, கிறிஸ்து என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற காரியம், உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் இரட்சகர். நம்மை ரட்சிக்கும்படியாய் பலவிதமான காரியத்திலிருந்து மீட்கும்படியாய் வந்ததான கிறிஸ்து அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சிறு வயது முதல், சிறு வயதில் என்னை ஆண்டவர் அறிந்து கொண்டார் என்றதான பாடல் ஒன்று இருக்கிறது அல்லவா? சிறு வயது முதல் ஆண்டவருடைய வேத எழுத்துக்களை நீ கற்றுக்கொண்டாய். ஒருவேளை இடையில் மாற்றம் காணப்படும். இளைய மகனைப் போல உன்னுடைய அன்பு உன்னை விட்டு, குடும்பத்தை விட்டு பிரிக்கும்படியாய் காணப்படுகிறது. கற்றுக்கொண்ட காரியத்திற்கு மாறுதலாய் வாழ முற்படுகின்ற அனுபவம், அதுதான் அந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்கள். ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாய் ஆண்டவருக்கு தெரியும். அந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் உன்னை ஞானவானாய் மாற்றும்படியாய். சவுலாயிருந்ததான பவுலை ஆண்டவர் அறிந்தார் அல்லவா? சவுலாயிருக்கும்போது பலவிதமான காரியங்களை நன்றாய் கற்றவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனால் தேவன் அவர் ஞானமுள்ளவர் என்று அறிந்து அந்த வேத எழுத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட ரட்சிப்பை ஒருவேளை இழப்பது உண்மை என்றால், இழந்தது உண்மை என்றால், நீ தேவனிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் நீ கற்றதான காரியத்தை தேவன் ரட்சிப்பு அடையும்படியாய் செய்ததான தேவன் நீ கேட்டு காணும்படியாய் செய்கிறார். இளைய மகன் புத்தி தெளிந்தவனாய் எழுந்து நிற்கிறான். என் தகப்பன் வீட்டிற்கு போவது உண்மை என்றால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று அவன் எழுந்து நிற்கிறான். அவன் கற்றதான பார்த்ததான காரியத்திலே அவன் உடனடியாய் காரியங்களை மாற்றிக்கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக தேவனுடைய வல்லமை பொறிந்ததான மனிதன் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் நற்கிரியை இருக்கிறதா? மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யும்படியாய் நம்முடைய எண்ணங்கள் ஏவப்படுகிறதா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், உண்மைதான். கிறிஸ்துவ குடும்பம் என்று சொல்லுகிறோம், உண்மைதான். போதகத்தினுடைய குடும்பம் என்று சொல்லுகிறோம், உண்மைதான். சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்மிடத்தில் நல்ல கிரியை காணப்படுகிறதா? நல்ல குணங்கள் காணப்படுகிறதா? பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா என்பதை பார்ப்பது உண்மை என்றால் அது சற்றே அரியதாய் காணப்படுகிறது. வேத எழுத்துக்களை நாம் இன்னுமாய் ருசி பார்க்கவில்லை.
வேதத்துடைய காரியங்களை இன்னுமாய் நாம் ருசி பார்க்கவில்லை. இன்னுமாய் உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டு நிற்கவும் நடக்கவும் அமரவும் வகை தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள விருப்பப்படவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு வாழ்கிற வாழ்நாட்களிலே நான் சுகமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட உழண்டு கொண்டிருக்கிற அன்பு வாலிப சகோதரா, ஆண்டவர் உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள். ரட்சிப்பை கொடுத்ததான தேவன் நாணமுள்ளவராய் இருக்கும்படியாய் உன்னை அவர் சிறு வயது முதலே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரை சிறு வயதிலே நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவதும் சண்டே கிளாஸ் காரியத்திலே நான் முதன்மையாக இருந்ததும் உண்மைதான். ஆனால் ஏன் இந்த வாழ்க்கை? நீ உலகத்தை பார்த்து விட்டாய். மாறாக இன்றைக்கு கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் என்றதான வாக்குதத்தமான வார்த்தை நீ உறுதிப்படுத்துவது உண்மை என்றால், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். செய்வதெல்லாம் வாய்க்க போகுது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், உலகத்தை விட்டு நீ பிரித்தெடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மகிமைப்படுத்த போகிறார். நாட் அ வேர்ல்ட், ஐ பிலீவ் இன் வேர்ட் ஆஃப் காட் என்பதை நிச்சயித்துக் கொள்வது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமுள்ளதான வார்த்தையா இருக்கிறது, பிரயோஜனமுள்ளதான காரியமா இருக்கிறது. இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் அதுதான் தேவ சமாதானம். அப்பொழுது தேவ சமாதானம் உண்டாவதாக. எப்பொழுது? நீ என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இவைகளாயிருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவ சமாதானம் உண்டாவதாக. இந்த நீதியின் காரியங்கள், நன்மையான காரியங்கள், பரிசுத்தம், ஆவிக்குரிய காரியங்களை நீ அடைந்தது உண்மை என்றால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை வாசிங்கள் மீண்டும் அந்த வசனத்தை. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. அன்பு தேவஜனமே, ஒரு மனிதனுடைய சமாதானம் அல்ல. மனிதன் இன்றைக்கு நம்மை சமாதானப்படுத்துவான். மற்ற நாட்கள், மற்ற நிமிடங்கள், நேரங்கள் வேறு விதமாய் மாறிவிடுமாம். ஆண்டவர் சொல்கிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. அப்படி என்றால் அவருடைய சமாதானம் இருதயத்தை ஆளும் பொழுது வாசிங்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். இதற்கென்றே உங்களை ஒரே சரீரம், இது எனக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் என்னை நினைவுக்கூறு. ஒரே சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்தை நாம் ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால் நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். அதுதான் உங்களை தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. அவருடைய சமாதானம் நம்மை ஆளும் பொழுது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு இருதயங்களில் உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டுமாம். வேதம் அழகாய் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. சகல ஞானத்தோடு வாசமாய் இருக்கும் பொழுது நமக்கு உள்ள மகிழ்ச்சி சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அன்பு தேவஜனமே, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால், தேவன் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது நாம் கேட்கிறோம் அல்லவா, சந்தோஷம். நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொள்ளும்படியாய்
துதிக்கும்படியாய் ஆளுகை செய்கின்றதான அனுபவத்திற்குள்ளே கீர்த்தனை பாடுகளும் துதித்தின் பாடல்களையும் ஆண்டவர் நம் வாயிலிருந்து கொடுக்கும்படியாய் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிற வார்த்தை அல்லவா? நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் சமாதானமற்ற நிலைமையில் இருக்கிறேன், உண்மைதான். ஆனால் உன் இருதயத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்வது உண்மை என்றால் உங்கள் இருதயங்களில் தேவ சமாதானம், தேவ வசனம் ஆளக்கடவது. தேவ வசனம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த 2 விதமான வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவ வசனம் நமக்கு அவசியம். உலகத்துடைய காரியங்களிலே நாம் இணைக்கக்கூடாதபடி அவரோடு கூட இணையும் பொழுது இரவும் பகலும் வேதத்துடைய வார்த்தையை, வேதத்தின் எழுத்துக்களை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் நிச்சயமாய் துதித்து பாடுகின்ற அனுபவம். இனி உன் வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை, உன் குடும்பத்தில் கவலை இல்லை. யாருக்காய் அழுகிறாய்? யாருக்காய் வேதனைப்படுகிறாய்? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவருக்கு தெரியும் உன் காரியங்கள் என்ன என்று கவலைப்படுகிறாயா? ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிற தேவன். இயேசு பெரியவன். காலையிலே ஒரு தொலைபேசி வந்தது. உடன் இருக்கிறதான காரியங்கள், உடன்பிறப்புடைய சகோதரியுடைய கணவர் கீழே விழுந்து விட்டார். என்ன என்று ஒரு அங்கலாய்ப்பு, அடி நெஞ்சில் பட்டுவிட்டது என்று துடிதுடித்து 2 பிள்ளைகளும் மனைவியும் அழுகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே கடந்து போனேன். அவருடைய சகோதரர் அவரை வாகனத்தில் அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிறதான மருத்துவமனைக்கு கடந்து சென்றார். சரியாய் நெஞ்சுக்கு கீழ்ப்பகுதியிலே அந்த வண்டியினுடைய கண்ணாடி கிழிக்கப்பட்டது. பெரிய அற்புதம் என்னவென்றால், நாம் எப்படி இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே பேசும்பொழுது, ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது நம்முடைய மகிழ்ச்சியை ஒரு நாளும் அவர் அகமகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவனே அல்ல. ஆண்டவரிடத்திலே பேசும்போது, ஆண்டவரே, எந்த ஒரு விளைவினும் ஏற்படக்கூடாது என்றதான காரியத்தை ஜெபித்து கடந்து போகும் பொழுது ஆண்டவர் ஒரு லேசான ஒரு கீறல் தான் காணப்பட்டது. ஆண்டவருடைய வல்லமை அல்லவா? நம்முடைய எண்ணங்களை அறிந்த தேவன். தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்று வாக்குத்தத்தம் ஆண்டவர் சாதாரணமாய் நமக்கு கொடுக்கவில்லை அல்லவா? ஆண்டவரின் சமாதானம் அற்று போக கூடாதபடி ஆண்டவரை நாட்களிலே காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று அவரிடத்தில் கண்ணீர் விடும் பொழுது, கவலையாய் காணப்படும் பொழுது தேவன் ஆறுதல் செய்கிற தேவன் அல்லவா? அவரை பார்த்தேன். பார்த்துவிட்டு வீட்டில் அழைத்து வந்து அவருக்காய் ஜெபித்து, அந்த குடும்பத்திற்காய் ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிறேன். காரணம் என்னதுதான், நாம் துதிக்கும்படியாய், பாடும்படியாய், ஆண்டவரோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவர். நீ கலங்காதே. அவர் சொன்னார், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரு பெரிதாய் மாறக்கூடாதபடி ஒரு சிறியதாய் மாறிவிட்டது. அதற்கு முன்பாக ஒரு சம்பவம் என்னவென்றால், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் மகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை கேட்கிறாள், ஏன் எனக்கு இப்படி இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? இல்லை, ஒரு எமர்ஜென்சி என்றால் உனக்கு இந்த காரியங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய விண்ணப்பத்தை மறக்காத தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாம் அவர் முன்னிலைமையிலே நம்ம வைத்தோம். ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளும். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் முன்னிலையில வைக்கும் போது ஏற்ற நேரத்தில் அவருடைய சகோதரன் அன்றைக்கு வீட்டில் இருக்கிறார். வீட்டிலிருந்து உடனே அவருடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அழைத்து செல்லுகிறார். இல்லை, 2 பிள்ளைகள், பதட்டம் காணப்படும் பெண் பிள்ளைகள், என்ன செய்வது என்று அழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன் அல்லவா? தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லுகிறதான காரியத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆளுகிறவர் இயேசு ஒருவரே. அவர் முன்னிலையாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். நாம் ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா, நீர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறீர் என்றால் அந்த வாக்குத்தத்தம் அநேக மக்களுக்கு அது சாட்சியாய்
விளங்கும்படியாய் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். ஆமாண்டவரே, இவைகளாயிருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பலவீனமான சூழ்நிலை மாற்றப்படுகிறது, பயந்த சூழ்நிலை மாற்றப்படுகிறது. இன்றைக்கும் தொலைக்காட்சியில் அநேக மக்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், பிதாவாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கும்படியாய் மக்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், மன நிறைவை கொடுக்கிற தேவன், பலவீனமாயிருக்கிற பிள்ளை இல்லை என்று ஏங்குகிற, கர்ப்பத்திற்காய் ஆவலோடு இருக்கிற, இன்னும் திருமணம் நடக்கவில்லை நினைக்கிறதான பலவீனத்தோடு கூட இருக்கிற மக்களுக்கு தேவனி எல்லா நன்மைகளையும் செய்வீராக. காரியங்களை வாய்க்க பண்ணும். உமக்கே நன்றி. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பிரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுரைக்கும் விசேஷமாய் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் என் தேவனை சித்தம் கொண்ட கிருபைக்காய் சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருப்பாராக என்பதை பேசும்படியாய் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.